வங்கதேசத்திலிருந்து சில பொருட்களை தரை வழியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதனால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீண்டகால கோரிக்கை நிறைவேறியது குறித்து பின்னலாடை உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் கூறுவது என்ன என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் பின்னலாடை தலைநகராக விளங்குவது திருப்பூர். இந்தியாவில் ஆண்டுதோறும் தேவைப்படக்கூடிய ஆயத்த ஆடை வர்த்தகத்தில் திருப்பூரில் மட்டும் 30,000 கோடி ரூபாய் அளவிலான பின்னலாடைகள் உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. மேலும் லூதியானா, சூரத், கொல்கத்தா போன்ற நகரங்கள் ஆயத்த ஆடைகளை உற்பத்தி செய்து வருகின்றன. இது மட்டுமில்லாமல் வங்கதேசத்திலிருந்து ஏராளமான ஆயத்த ஆடைகள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனைக்காக குவிக்கப்படுகின்றன. குறிப்பாக வங்கதேசம் சுமார் 6,000 கோடி ரூபாய் அளவிலான ஆடைகளை இந்தியாவில் வர்த்தகம் செய்து வந்ததால் இந்திய உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகினர். அதாவது பங்களாதேஷ்லேருந்து மட்டும் வராது, சைனாலேருந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் வழியே இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜவுளி சந்தையை அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவிலிருந்து நூல் உள்ளிட்ட பொருட்களை தரை வழியாக இறக்குமதி செய்ய வங்கதேச அரசு திடீர் என்று தடை விதித்தது. இதற்கு பதிலடியாக ஆயத்த ஆடைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக வங்கதேசம், கொல்கத்தா, மும்பை ஆகிய துறைமுகங்கள் வழியாக சரக்குகளை அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கான பொருட்செலவு அதிகம் என்பதால் வங்கதேச ஆடைகளின் இறக்குமதி பெருமளவு சரிந்துள்ளது. இதன் எதிரொலியாக உள்நாட்டு தயாரிப்புகளுக்கான ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. உடனடியாக 1,000 கோடி ரூபாய் அளவிலான ஆர்டர்களை இந்திய உற்பத்தியாளர்கள் பெற்றுள்ளனர். இது வரக்கூடிய காலங்களில் 6,000 கோடி ரூபாய் அளவில் அதிகரிக்கும் என்று பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நினைச்ச நேரத்தில் சரக்குகள் இங்க எளிதாக உள்ள வந்துட்டு இருந்ததெல்லாம் தடைபட்டிருக்கு. வர்த்தகம் அதுக்கு உண்டான சிரமங்களை உடனடியாக சந்திக்கும். அதனால இப்ப என்னன்னா இந்தியாவில் தயாரிப்புகளுக்கு முதல் உரிமை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதில் திருப்பூர் மர தொழில் நகரங்களுக்கு பெரிய அளவுல பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். தொடர்ந்து ஆர்டர்கள் அதிகரிக்கக்கூடிய நிலையில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வேண்டும் என்று பனியன் நிறுவனங்களுக்கு திருப்பூர் உற்பத்தியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். லேபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாளா நாங்க கேட்டிருக்கிறோம். அது வார்ஃபுட் மெஷர்ல இங்க அந்த குடியிருப்புகள் வசதிகளை நம்ம தொழிலாளிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா இது இந்த துறைக்கு அமோக வளர்ச்சி உறுதியாக உண்டு என்பதுதான் இன்றைய நிலை. இந்தியா வங்கதேசம் இடையிலான வர்த்தக மோதல் திருப்பூர் பின்னலாடை உற்பத்திக்கு புதிய நம்பிக்கை ஒளியை பாய்ச்சி இருக்கிறது. இது பின்னலாடை உற்பத்தியில் ஈடுபற்றக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்விலும் எதிரொலிக்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக பாலாஜி பாஸ்கர்.